சிருஷ்டிப்பின் புகைப்பட நாடகம். ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி இயேசுவின் மரணத்தில் தான் நிரபராதி என்பதை வெளிப்படுத்திய பிலாத்து பின்னர் இயேசுவின் மரண தண்டனைக்கு தேவையான உத்தரவுகளை வழங்கினார். ரோம குடிமக்களிடம் பிலாத்து முற்றிலும் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் அதோடு மற்றவர்களை பொறுத்தவரையில் சமரசம் செய்பவராகவும் இருக்க வேண்டும் என்றும் ரோம அரசாங்கம் எதிர்பார்த்தது. ஒரே நேரத்தில் இயேசுவின் இருபுறமும் 2 கள்ளர் சிலுவையில் அறையப்பட்டனர். அவர் சிலுவையில் அறையப்படுவதற்கான காரணமாக அவரது சிரசுக்கு மேலாக யூதருடைய ராஜாவாகிய இயேசு என்று எழுதப்பட்டது. வெகு சில மரணங்களே சிலுவையில் அறையப்படுவது போல வலி வேதனை மிக்கதாக இருக்கின்றன. மத்தேயு 27:37. அந்த கல்லரில் ஒருவன், நீர் தேவனுடைய குமாரனும் மேசியாவும் ராஜாவுமானால் சிலுவையிலிருந்து இறங்கி வந்து அதை நிரூபியும் என்று இயேசுவை கேலி செய்தான். ஆனால் அவன் சொன்ன பிரகாரம் இயேசு தமது உயிரை காப்பாற்றியிருந்தால் அவரால் உலகத்தின் ராஜாவாகவும் இரட்சகராகவும் ஆகியிருக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய மரணம் மட்டுமே ஆதாமுக்கும் அவனது சந்ததிக்கும் எதிரான மரண தண்டனையை நீக்க முடிந்தது. இயேசு தாமாக முன்வந்து தம்மை பலியாக்கினார். மற்றொரு கள்ளனோ, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்பட்டிருக்கிறோம், இவரோ தகாதொன்றையும் செய்யவில்லையே என்று இயேசுவுக்கு ஆதரவாக பேசினான். அந்த மனம் வருந்திய கள்ளன் பின்பு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் ராஜாவானால் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது இந்த பாவப்பட்ட அடியேனை நினைத்தருளும், எனக்காக ஏதாவது செய்யுங்கள் என்றான். அதற்கு இயேசு, ஆமென், அதாவது அப்படியே நீ கேட்டுக்கொண்டபடியே ஆகக்கடவது என்றார். அதாவது, இந்த தருணத்தில் வானத்திலும் பூமியிலும் என்னோடு கூட நண்பன் ஒருவனும் இல்லை என்றாலும் இந்த இருளான நாளில் நான் உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று கூறினார். அதாவது, எனது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும், அதன் விளைவாக இந்த பூமி பரதீசாக மாறும், அங்கு நீ தக்க வெகுமதி பெறுவாய் என்றார். நமது பொதுவான ஆங்கில பதிப்பில் உள்ள கால்புள்ளி காமா தவறான இடத்தில் பயன்படுத்தப்பட்டிருப்பதால் அது நம்மை தவறாக வழி நடத்தியுள்ளது. உண்மையில் அந்த நாளில் இயேசு பரதீசுக்கு செல்லவில்லை. ஏனென்றால் பரதீஸ் அப்போது இன்னும் நிறுவப்படாமல் இருந்தது. மேலும் 3 நாட்களுக்கு பிறகு அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தபோது அவர் மரியாளிடம், நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை என்றார். அவர் மரித்தார், ஆனாலும் அவரது ஆத்துமா 3ஆம் நாளில் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுப்பப்பட்டது என்று பரிசுத்த பேதுரு நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தலர் 2:31. எல்லா ஜனங்களும் மேசியாவின் ராஜ்யத்தால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆனால் மனம் திரும்பினால் அது விரைவான ஆசீர்வாதங்களுக்கும் குறைவான அடிகளுக்கும் வழிவகுக்கும். ஆமென்.